விழாவுக்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும், செங்குந்தர் கல்வி கழகத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகினருக்கும், எங்கள் பள்ளியின் தலைமை பொறுப்பினை ஏற்றி நடத்தும் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியின் துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், கற்றலின் தூண்களாகிய வெற்றியாளர்களை உருவாக்கும் எம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடன் படிக்கும் என் நண்பர்களுக்கும், கல்வி என்பது அறிவின் ஒளி என்பதை உணர்ந்து இப்பள்ளியில் எங்களை சிறப்பாக படிக்க வைக்கும் எங்களது பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைத்து கல்வியாளர்களுக்கும் என் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய மாலை வணக்கம். கொங்குமலை சாரலிலே குளிர்ந்த நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு கல்வியின் மகத்துவம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கிறார் என் ஐயன் திருவள்ளுவர். உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வமாகும். கல்வி ஒன்றே அழியா செல்வம். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. நம்முடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கும் பள்ளியாக நம் செங்குந்தர் பப்ளிக் பள்ளி உள்ளது. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து. அது நம் செங்குந்தர் பப்ளிக் பள்ளியில் கிடைப்பதே கெத்து. தெருவிளக்கில் படித்து விஞ்ஞானி ஆனார் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. படிக்காத மேதையாகிய காமராஜர் நாம் அனைவரும் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை அமைத்து கொடுத்தார். கல்வியின் மகத்துவத்தை பற்றிய சிறிய கவிதை. எண்கள் அறிந்தோம், கணிதம் கற்றோம், எழுத்துகள் தெரிந்து மொழிகள் மொழிந்தோம், திருக்குறள் கூறிய உயரும் வழி உணர்ந்தோம், கணினி உணர்ந்து உலகிலே உலா வந்தோம். அறிவும் திறமையும் வளரும் சிறந்த இடம் பள்ளிக்கூடம் என்பதை உணர்ந்து கற்போம். மாணவர்களாகிய நாம் இப்பத்தாம் ஆண்டு விழாவில் ஒரு சபதம் ஏற்போம். தொல்லை தரும் தொலைக்காட்சியை அகற்றி செல்லிடை பேசிய நம் வாழ்க்கையை கடக்காமல் நன்றாக படித்து அனைத்து துறைகளிலும் சாதனை புரிவோம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாகட்டும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது 7ஆம் வகுப்பு மாணவி உங்கள் தேஜாஸ்ரீ. நன்றி.